சின்னமருங்கல் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ்ச்செல்வி அந்த போஸோட கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த புதுசாக வந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வர வழியில் அதை யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தினமும் சொல்கிறாங்க போஸுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க, அது எல்லாமே ஓகே, தட்டியும் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் கால் பண்ணி சொன்னதை யோசிச்சுக்கிட்டு இங்கே தமிழ் செல்வி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. போஸுமே அங்கே வெளியே நின்றுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே தனமும் வெளியே வந்து மாமா நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. உடனே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போஸுமே சொல்லிட்டுறாரு. உடனே தனம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் போஸை மாதிரி டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் போஸ் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. நான் தமிழ் செல்வியை டிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் டிவர்ஸ் பண்ணல, அவள் ரொம்பவே நல்லவ தான், ஆனால் என்கிட்ட மன்னிக்க முடியாத ஒரு பொய்யை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிவர்ஸ்க்கே அப்ளை பண்ணேன். ஆனால் இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாலாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். தமிழ்ச்செல்வி அவள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசைக்கான தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே இப்போ கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, அவள் இப்போ பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னாடி சொன்ன பொய்யவே என்னால் மறக்க முடியல. ஆனால் அவள் குழந்தைய பார்த்தாது அவன் மேலே கொஞ்சம் பாசம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கலாம். ஆனால் இன்னொரு கல்யாணத்துக்கெல்லாம் நான் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்டதுமே தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மாமா இது மாதிரி இது மாதிரிலாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும், அதனால தான் நான் சும்மா தான் கேட்டேன் மாமா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் ஒருத்தரை நம்பி உங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் மாமா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா. நான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு மாமாவா கிடைச்சது எனக்கு நான் அது செஞ்ச புண்ணியமாமா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்தா எதுவுமே சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்துமே வந்துடுறாங்க. போஸுக்கு கல்யாணம், அதான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் சேது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சேதுமே அதுக்கான ஏற்பாடையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே போஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும், அம்மா பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கிட்டையும் சித்ராக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா போஸ், 400 பவுன் நம்மளுக்கு கிடைக்க போகுது, மித்த மீதியெல்லாம் நிலம் எவ்வளவோ கிடைக்க போகுது, நம்ம ரொம்பவே கோடீஸ்வரையாக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாபுத்திரிக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்குது. ஏன்னா 400 பவுனு இருக்கிற ஏக்கரெல்லாம் அவங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. இந்த கல்யாணத்தை நாம் எப்படியாவது நிதித்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியுமே பிளான் போடுறாங்க. உடனேங்க ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஈஸ்வரி, இந்த விஷயத்தெல்லாம் நீ கேட்டியா, சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு வச்சுட்ருக்கோம், அதுக்கான ஏற்பாடையே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா கல்யாணம் சீக்கிரமாக இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் பத்திரிக்கை வைக்கிறது தெரிஞ்ச ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் கூப்பிடணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, மற்றபடி நாங்கள் வேற எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போஸை பற்றி இங்கே யாருக்குமே தெரியல. இங்கே தமிழ்ச்செல்வி வந்து இங்கே போஸை பற்றி உண்மையாக சொன்னாங்கன்னா அந்த கல்யாணமே நடக்காது. ஆனால் தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த போஸோட கல்யாணத்தை நம்ம நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நின்றுட்டு கொஞ்சம் மலருமே அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு என்ன மலர் இருக்கா, நீங்கள் அழுந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தமிழ் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வா தமிழ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே இதை யோசிச்சு தமிழ்ச்செல்வியுமே போஸுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அக்கா அழுந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாவுமே அங்கே வெளியே வந்து தமிழ்ச்செல்வி என்ன காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பத்தா நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு 1 லட்ச ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், மாமா தான் பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் மார்க் இது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 1 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போத்தாவும் கேட்டு வாழ்த்துக்கள் தமிழ்ச்செல்வி, நீ நல்லா இருப்ப, நீ இதுக்கு நல்லா டாக்டர் நல்லா ஆகி 100 ஆயுசு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அப்போத்தா நீ ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுப்ப எனக்கு தெரியும், ஆனால் அங்கே போஸுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பார்த்தா எனக்கு தெரியாது, ஆனால் போஸ் ரொம்பவே கெட்டவன், நீங்கள் இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துடாதீங்க. ஏன்னா போஸ் அப்படி இருந்தாலுமே ராஜாங்க மாமாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணது சேது தான். நான் இந்த விஷயத்த
சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. போஸுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் போய் சொன்னாதான் மாமா கேட்பாரு. நீங்கள் இந்த விஷயத்த போய் சொல்லுங்கள். அதே மாதிரி போஸ் இந்த வீட்டில் இருந்தானா மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்து. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் மாமாவை உடம்புக்கு முடியாமல் அட்மிட் பண்ணியிருந்த போது போஸு மாமாவை கொலை பண்ணுறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தான். நான் இல்லைனா அப்போவே மாமாவை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போஸை இந்த வீட்டிலேயே இருக்க விடக்கூடாது. அப்பத்தா நீங்கள் இப்படியாவது போஸ் மாமா கிட்ட நீங்கள் போயிட்டு இது ராஜாங்க மாமா கிட்ட போய் சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா இதை கேட்டதுமே என்னடி சொல்கிற தமிழ்ச்செல்வி, அவன் இவ்வளோ பண்ணியிருக்கானா, அவன் இவ்வளோ பண்ணிட்டு எவ்வளோ தைரியமாக அங்கே வீட்டில் கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான். அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க தமிழ்ச்செல்வி. அப்பத்தான் இந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே மலரோட அக்காவை வாழ்க்கையை கெடுத்தது இல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுறக்கூடாது. அப்போதான் இந்த விஷயத்த எப்படியாவது சீக்கிரமாக நீங்கள் ராஜாங்க மாமா கிட்ட நீங்கள் சொல்லியே ஆகணும். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். அப்போ நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீங்கள் சொல்லி நிறுத்திடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தமிழ்ச்செல்வியுமே. அப்போ தான் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம எப்படி தான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ராஜாங்கமும் வந்து இன்னும் பார்த்தா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்குங்க. போஸ் கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா, அது அமைச்சர் வீட்டு பொண்ணு. அந்த அமைச்சர் வீட்டு பொண்ணு ரொம்பவே ஒழுங்காக தான் இருக்கும். அமைச்சர் பற்றினா எங்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா பழக்கமானவர் தான். அவர் பொண்ணு ரொம்பவே நல்லவர் தான். போஸு கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா ராஜாங்கம், நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. ஆனால் போஸு நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. போஸு உன்னை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணானா. இது தமிழ்ச்செல்வி நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ உன்னை கொலை பண்ணுறதுக்கு வந்தபோது தமிழ்ச்செல்வி தான் உன்னை காப்பாற்றினாலாம். இந்த விஷயத்த மறைச்சி இத்தனை நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்தா. ஆனால் இப்போ போஸு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான். இப்போ இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்ச்செல்வி எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தா. போஸு ஒன்றுமே திருந்தலை. அதே மாதிரி அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு இவன் ஒரு அடிப்படாமல் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் தமிழ்ச்செல்விக்கு நிறைய அடிபட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு யாரோ பின்னாடி வந்து தலை மேலே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொன்னான். ஆனால் போஸுக்கு எந்த அடியும் இல்லாமல் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தான். எனக்கு என்னமோ போஸு தான் தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது ராஜாங்கம். போஸுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேணாம். எனக்கு போஸுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லி எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏற்கனவே மலரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துனா அந்த பாவம் உனக்கு வந்து சேர வேணாம் ராஜாங்கம். எது இருந்தாலையும் யோசிச்சு செய்ய ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற அப்பத்தா, என்னை சாகடிக்கிறதுக்கு போஸு பிளான் போட்டானா, கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தானா. அவன் சும்மாவே விட மாட்டான். அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். அதே மாதிரி அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போன தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்ததே இங்கே போஸு தானா. எல்லா நல்ல பேரையும் வாங்கிக்கிட்டு போஸ் இந்த வீட்டில் இருக்கான். எல்லா கெட்ட பேரும் வாங்கிக்கிட்டு அங்கே தமிழ்ச்செல்வி இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கிட்டு இருக்காளா. அவனுக்கு அந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத இடம் தான். அவனுக்கு பழைய மாதிரி இதான் இது புரிய வைக்கணும். அவனை போலீஸை கூட்டு அவனை உள்ள தள்ளி 4 தட்டு தட்டினா அவனுக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி எங்கே இருக்க, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே ராஜாங்கம் கூப்பிடுறாங்க. உடனே எங்கள் ஈஸ்வரியும் எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெளியே வர்றாங்க. போஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் கொஞ்சம் வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி உன் பையன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக என்னம்மா செஞ்சு வச்சிருக்கான் எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ராஜா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்ச்செல்வியை அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள தமிழ்ச்செல்வி மாற்று மருந்து எடுத்துட்டு வரதுக்காக போனான். ஆனால் தமிழ்ச்செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துட்டு வந்து என்னை காப்பாற்றி நல்ல பேர் எடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் இவ்வளோ மூடி மறைச்சிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நல்ல பேரை எடுத்துட்டு இந்த வீட்டில் அவன் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அவன் வந்தானா இந்த அப்படியே போயிட்டு சொல்லு, அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா அவன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் இது மாமா அவன் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாபத்ரி, நான் அப்போவே நினச்சேன் போஸு அடி பட்டு வராத போதே நினச்சேன் அவனுக்கு
எந்த காயமும் இல்லை, அவ்வளோ பெரிய ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு அவன் மாற்று மருந்தை எப்படி எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவன் தமிழ் செல்வி அடிச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது அவன் எவ்வளோ தைரியம் தான் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பான். தமிழ் செல்விக்கு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது கோவமாகவும் அங்கே ஏற்றி விட்டு இருக்காங்க சாபத்திரியுமே. இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே கோவமா, மதனி நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி நீ எதுவுமே பேசாத, இந்த விஷயம் உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ உனக்கு இவ்வளோ கோவப்படுற, ஏன்னா உங்கள் பையன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கோவம் வரணும். அப்படிக்கு உனக்கு கோவம் வரலாம், இதுக்கு துணையா நீ நின்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீயும் அவன் கூட சேர்ந்து இது மாதிரி ஒரு வேலையை நீ பண்ணிட்டு இருந்தனா நீயும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீயும் அவன் கூட சேர்ந்து போயிடு, இல்லைனா அவன் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேதும் உள்ள வராரு. உடனே இந்த விஷயத்தெல்லாமே கேள்விப்படுறாரு. கேட்டதுமே போஸுக்கு ரொம்பவே கோவமா இருக்கு. போஸுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இது மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு எவ்வளோ தைரியமா இந்த வீட்டிலே இருப்பான். எங்க அப்பாவுக்கு ஒரு கெடுதல் நினைச்சவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, லைஃப் லாங் இந்த வீட்டு பக்கம் அவன் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாவும் அங்க சேது இருக்காங்க. சேது அங்க ரொம்பவே கோவமா இருக்காங்க. போஸ் இப்போ வந்தாருன்னா போஸ் உயிரோடயே இருக்க முடியாது. போஸ் இங்கே வெளியே போயிருக்கிறதுனால தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். உடனே போஸுக்குமே ஈஸ்வரி கால் பண்ணி, போஸ் நீ வீட்டுக்கே வந்துடாத, இங்க எல்லாருமே உன் மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க, அந்த தமிழ் செல்வி என்ன பண்ணி வச்சான்னு தெரியல, அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கு, நீ தான் தலை மேல அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காடா, நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, நீ இப்படி வந்தனா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கடைசி வரைக்கும் கழி தின்னுக்கின்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த சன்னியாசியுமே, என்ன ஈஸ்வரி இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா, என்ன உங்க பையனை நீ தப்பி வைக்கலான்னு பாக்குறியா, உங்க பையன் வந்தானா என் கையால தான் அவனுக்கு சாவு, அவன் இப்படிப்பட்ட ஒரு தப்பை செஞ்சுட்டு அவன் எவ்வளவு தைரியமா இந்த வீட்டுல பொய் சொல்லிட்டு இருந்திருக்கான், அவன் தப்பு செஞ்சது இல்லாம எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவும் அங்க சன்னியாசியுமே நின்றுட்டு இருக்காங்க. அவன் அந்த நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தமிழ் செல்வியை அடிச்சதும் இல்லாம அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கூட அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவும் இருக்கு. உடனே சேதுக்கு நாம மட்டும் அங்க தமிழ் செல்வியை பார்க்காம இருந்தோம்னா தமிழ் செல்வியை உயிரோடையே பார்த்துருக்க முடிஞ்சுக்காது, தமிழ் செல்விக்கு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா அவனை உயிரோடையே பார்த்துருக்க மாட்டேங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியுமே அவனை நான் இந்த வீட்டுக்கு வர சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், என்ன சித்தி அவன் தெரியாம பண்ற வேலையா இது, அவன் தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கான், அவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தா இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாவும் அங்க சேது பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ரொம்பவே அங்க அப்பத்தா இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே கேட்குறாங்க. கேட்டதுமே அப்பத்தா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்த தமிழ் செல்வி தான் சொன்னா, ஏன்னா அந்த கல்யாணம் நடந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் தமிழ் செல்வி இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னா. இந்த விஷயத்த கேட்டதுல இருந்தே எனக்கு மனசே கேட்கல, இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட நான் வந்து சொல்லிட்டேன், இதுக்கு மேல நீங்க முடிவு எடுக்கிறது உங்க விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு இந்த வீட்டுல இருக்க வேண்டிய தகுதி இல்ல, போஸ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாவும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ சொல்றதுதான் கரெக்ட் ராஜாங்கம், ஏன்னா அவன் இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவன் நம்மளெல்லாம் சாகடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம், அவன் தமிழ் செல்வியே கொல்ல பார்த்தவன், ஒரு கர்ப்பிணி பெண்ணவே சாகடிக்க பார்த்தவன், உன்னையோ என்னையோ சாகடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம், உன்னையே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல உன்னவே கொல்ல பண்ண வந்தானா, அதையும் தமிழ் செல்வி தான் காப்பாத்திருக்கா, தமிழ் செல்வி இல்லைன்னா உன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அப்பா கருப்பசாமி, இந்த வீட்டில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா தெரியல சாமி, நீதான் சாமி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே இருக்காங்க. உடனே தனமும் போயிட்டு தமிழ் செல்வி கிட்ட, அக்கா நான் இது மாமா கிட்ட போயிட்டு ஒரு டவுட் கேட்டேன், ஆனால் மாமா சொன்ன பதிலை கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. மாமா என்ன சொன்னார் தெரியுமா, மாமா நீங்களும் போச மாதிரி தான் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு மாமா என்ன சொன்னார் தெரியுமா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், தமிழ் செல்வி நான் கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் டிவோர்ஸ் பண்ணலை, அவள் சொன்ன பொய் எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் டிவோர்ஸ் பண்ணேன், ஆனால் அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பார்த்து தமிழ் செல்வி மேலே எனக்கு பாசம் வந்தால் நான் அப்போ சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னதை கேட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தமிழ் செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம்
இப்படியா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் போஸ் ரொம்பவே கோவமா இருக்காங்க. இங்கே சேது வீட்டுக்கு வந்தாருன்னா சேது என்ன ஆவார்னே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.